அண்மை செய்தி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஆஜராக 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம் வணக்கம். சிபிசிஐடி போலீசார் 4 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். யார் அவர்களின் விவரம் என்ன, மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு 300க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் இவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக சயான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான், ஜம்ஷீர் அலி உள்ளிட்டவரிடமும் விசாரணையை நடத்தி இந்த வழக்கை துரிதமாக கொண்டு செல்லும் நிலையில் தற்பொழுது மேலும் 4 பேருக்கு சம்மன் வழங்கி நாளை கோவை சிபிசிஐடி போலீசார் அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளனர். இதில் கொடநாடு எஸ்டேட்டில் நீண்ட காலமாக ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் ரமேஷ் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு வரும்போதெல்லாம் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி தரும் தேவன், மேலும் கோவையைச் சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் கோவையில் கார்களுக்கு நம்பர் பிளேட் பணி செய்யும் அப்துல் காதர் உள்ளிட்ட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர். இவர்கள் 4 பேரும் நாளை காலை 10 மணிக்கு கோவையில் உள்ள சிபிசிஐடி போலீசார் அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அந்த சம்மனில் குறிப்பிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.